நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர், நம்பிக்கையான ஜோதிடர் ஜெய்சங்கர் ஜோதிட ரத்னா பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கோங்க. இப்போ புதுசாக அன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கோங்க. லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்லா வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணி இன்ட்ராக்ஷன் கொடுங்க. ஓகேவா? இப்போ வரிசையாக மாந்தி அப்படின்ற ஒரு துணை கிரகம், சனியின் துணை கிரகம், அவரை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். மாந்தி 12 ராசி கட்டங்களில் எந்த கட்டத்தில் நிற்குதுன்னு பாருங்கள். இப்போது லக்கணத்தை வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. லா அப்படின்னு இருக்குல்ல, அதுலேருந்து இந்த மா அப்படின்னு போட்டிருக்கோம், துணையெழுத்து போட்டு மா. அது எந்த இடத்துல நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எண்ணிட்டே வந்தீங்கன்னா அது எத்தனாவது கட்டத்தில் நிற்கிதோ அதற்குரிய உடல் வலியை கொடுப்பார். அப்போ இன்றைக்கி பார்க்குற சப்ஜெக்ட் வந்து என்னென்னா, மாந்தி தரும் உடல் வலி. இப்போ மாந்தி ஒன்றாம் பாவத்தில் இருக்குது, லக்கணத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும். சரி, ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 2வது இடத்துல மாந்தி நிற்கிது அப்படின்னா முகத்தில் காயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு தழும்பு, முகத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு காயம் அல்லது தழும்பு இருக்கும். சரி, மாந்தி 3ல் இருக்குது அப்படின்னா ஜலதோஷம், தொண்டை வலி இருக்கும். சரிங்களா? சரி, மாந்தி 4ல் இருந்தால் அவங்களுக்கு கழுத்தில் புண்ணு, வலி இருக்கும், கழுத்தில் வலி இருக்கும். கழுத்து ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வலி பயங்கரமாக இருக்கும், தோள்பட்டை இதெல்லாம். சரி, 5ல் மாந்தி இருந்தால் வயிற்றில் பிரச்சனை இருக்கும், வயிற்று வலி வரும். சரிங்களா? 6ல் மாந்தி இருந்தால் தொப்புள் பிரதேசத்தில் அவங்களுக்கு அடிக்கடி சூடு பிடிச்சி ரொம்ப அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? சரி, 7ல் மாந்தி இருந்தால், 7ல் மாந்தி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 7ல் மாந்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஆண் உறுப்பு அல்லது பெண் உறுப்பு பகுதியில் பால் உண்ணி மாதிரி இருக்கும். இதே 8ல் மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8ல் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு புதப்பகுதியில் ஃபைல்ஸ் மாதிரி ஒரு தீவிரமான வலி ஏற்படும். அதாவது சொல்லுவோம்ல, மூல நோய் ஏற்படும். 9ல் மாந்தி இருந்தால் தொடைப்பகுதியில் நோய் இருக்கும். சரிங்களா? 10ல் மாந்தி இருந்தால் மூட்டு, ஜாயிண்ட்டு இந்த மாதிரி பகுதிகளில் அவங்களுக்கு வலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும். 11ல் மாந்தி இருந்தால் கணுக்கால் பகுதியில் வலி ஏற்படும். 12ல் மாந்தி இருந்தால் பாதத்தில் வலி இருக்கும். பாதம் சம்பந்தமானது, நடந்து போயிட்டு வந்தீங்கனாலே பாதம் அப்படி வலிக்கும். பாத சம்பந்தமான நோய் 12ல் மாந்தி இருப்பவர்களுக்கு வரும். சரிங்களா? இதுதான் மாந்தி கொடுக்கக்கூடிய உடல் வலிகள். நன்றி, வணக்கம்.